கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். 23வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த சவாலான நாட்களிலே, உபத்திரவமான நாட்களிலே, கஷ்ட காலங்களிலே பாடின ஒரு அருமையான சங்கீதம் இது. விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அது மாத்திரமல்ல, அவர் இந்த சங்கீதத்தை முடிக்கிற பொழுது விசுவாசத்தோடு சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி. ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, சவாலான நாட்களில ஒருபோதும் விசுவாசத்திற்கு மாறாக நம்முடைய நாவில நாம் அறிக்கை பண்ணவே கூடாது. காரணம், ஆசீர்வதிக்க தெரிந்த ஆண்டவர் கஷ்ட காலங்களிலும் நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். உபத்திரவமான காலங்களிலும் நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். கண்ணீரின் சூழ்நிலைகளிலும் நம்முடைய கண்ணீரை துடைத்து தீங்கை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியில் நடந்தது என்ன? சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அதை நிரூபித்தார். ஆகவே தான் வேத புஸ்தகத்தில அதிகமான இடத்தை இந்த சங்கீதம் பிடித்திருக்கிறது. காரணம், சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அந்த நன்மையும் கிருபையும் தொடர்ந்தது. ஆண்டவருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக அவர் நின்றார். இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமான காலங்களினோட நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? சவாலான சூழ்நிலைகளினோட உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீங்க. விசுவாசத்தோடு, திட நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அது மாத்திரமல்ல, உங்களையும் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். எவருக்கும் பகிர முடியாத கஷ்ட காலங்களில் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கும், அவர்கள் கஷ்டங்களை எடுத்து போடும், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவர்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற சகல நஷ்டங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றும். அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை நிரப்பி நடத்தும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.